வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் இங்கேருந்து சென்னை போயிட்டேன். சென்னையில் தான் நம்மளுக்கு கோலாலம்பூர் ஃப்ளைட் இருந்துச்சு. மிட் நைட் ஃப்ளைட்டு. சென்னை டு கோலாலம்பூர் வந்து ஒரு 4 hours அந்த ரேஞ்சில் வரும். நாங்கள் மிட் நைட்டில் ஏறி அவங்க வந்து ஒரு 6 to 7 ரேஞ்ச் அவங்க மலேசியன் டைமில் கொண்டு போய் லேண்ட் பண்ணாங்க. அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுதான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு கூட. ஸோ ஒன்ஸ் நாங்கள் மலேசியா ரீச் ஆன உடனே நாங்கள் கிளம்புறக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி க்ளூக்குன்னு ஒரு ஆப்பில் ஈசிம் புக் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டோட ஃபோனில் ஈசிம் போடுற ஆப்ஷன்றதுனால அதை நாங்கள் புக் பண்ணிட்டேன். ஏன்னா 1 டேங்கிறதுனால 2 பேர்த்துக்கு சிம் வாங்கல. அவனோட ஈசிம் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். எதுக்குன்னா 1 டேக்குள்ளே நம்ம அந்த டிரான்சிட்குள்ளே ஒரு 6 to 8 hours நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை புக் பண்ணியிருந்தோம். அந்த க்ளூக் ஆப்பு $200 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 daysக்கு 15 GB $200 எங்களுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. அது எங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அந்த பிளானே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிளம்புறதுக்கு 3 days முன்னாடி அந்த க்ளூக்கில் அந்த ஈசிம் வாங்கி முடிச்சுட்டு ஒன்ஸ் நாங்கள் ரீச் ஆன உடனே மலேசியா ஏர்போர்ட் ஏர் ஏசியா டெர்மினல் அது ரீச் ஆன உடனே அங்கேருந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த கிராப் ஆப்பில் நாங்கள் என்னென்ன இடத்துக்கு போகணுங்கிறது முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். அந்த இடத்துக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், நம்ம இந்தியாவில் இருக்கும்போது எவ்வளோ ரிங்கெட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நான் அது ரிங்கெட்டை நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கிராப்ல வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஏர் ஏசியா டெர்மினல் டு பட்டுகேஸ் போயிருந்தோம். ஒரு 76 kilometers. அவங்க வந்து எவ்வளோனா 75 ringgits அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 1500 அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. அங்கே இருந்துட்டு பட்டுகேஸ் போயிட்டு பட்டுகேஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், நம்ம முருகர் டெம்பிள் இருக்குது. அந்த முருகர் டெம்பிள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே மேலே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு உள்ளே ஒரு முருகர், வெறும் அந்த வெளியே கோல்டன் முருகர் மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போனோம்னா இன்னும் ஒரு முருகர் சிலை எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு அது முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே பட்டுகேவ்ஸ் பக்கத்துலேயே சில ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ். அங்கே வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஹையாக இருக்கும்னு நினச்சோம். ஹோட்டல் பார்க்கும்போது ஹை எண்டாக இருக்கும்போது சரி உள்ளே போய் பார்க்கலாங்கிற பார்த்தப்போ ஒரு தோசையோட ப்ரைஸ் $2 to $3 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. $2 உங்களுக்கு $40 வருது ஒரு ரோஸ்ட்டோட ப்ரைஸு. அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ரேட்டில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது மலேசியாவில். ஒன்ஸ் நாங்கள் பட்டுகேவ்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எங்கேயா ட்ரை பண்ணோம்னா அங்கேருந்து ட்வின் டவர்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். அது ஒரு 35 to 50 ringgits அந்த மாதிரி செலவாச்சு. ட்வின் டவர்ஸ் போகிறக்கும் அதே ஒரு டிராஃபிக் அதெல்லாம் போகிறக்கும் 1 to 1.5 hours ஆச்சு. அங்கே போயிட்டு ட்வின் டவர்ஸில் நாங்கள் இறங்கின உடனே ட்வின் டவர்ஸோட பேக் சைட் போனீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன்ஸ் வித் பார்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். எல்லாரும் போய் அந்த ட்வின் டவர்ஸ் முன்னாடி எடுக்கிறதுக்கு பின்னாடி வழியாக போய் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் ட்ரிஸ்ஸில் ஆச்சு, கொஞ்சம் மழை தூரல் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம்னு போனால் அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஆனால் பெட்டர் பின்னாடி எடுக்கும்போது யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ட்வின் டவர்ஸ் பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அந்த மால் போயிட்டு சும்மா சுற்றிட்டு அப்புறம் எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்னென்னா கிளியா டவர்னு ஒன்று இருக்குது, அது நாங்கள் போக முடியல, ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளியா டவரே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து 1 hour டிலேங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த கிளியா டவரை போக முடியல. சரி, அங்கேருந்து நாங்கள் ஒன்ஸ் பெட்ரோனஸ் டவர் முடிச்சதுக்கப்புறம் பெட்ரோனஸ் டவர் டு கோலாலம்பூர் ஏர்போர்ட் போட்டேன். எங்களுக்கு 3:30க்கு புக்கெட்டுக்கு ஃப்ளைட்டு. அதனால் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து அதே மாதிரி ஒரு கிராப் டாக்ஸி புக் பண்ணி அங்கேருந்து போயிட்டு அங்கே அந்த டாக்ஸி டிரைவர் வந்து முன்னாடி கேபின் க்ரூவாக இருந்திருக்காரு. அங்கே நாங்கள் கேட்டிருந்தோம் எங்கே வந்து சீப்பாக லஞ்சை முடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் அலிமஜூன்னு ஒரு பிளேஸ் சொன்னார். அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அங்கே. அதுவும் இல்லாமல் அங்கே ஏர்போர்ட் ஸ்டாஃப் நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிட்றாங்க. அலிமஜூ அது வந்து எங்கன்னா நீங்கள் பக்கத்தில் அங்கே ஏர்போர்ட் முன்னாடியே நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க எங்கே அந்த அலிமஜூ இருக்குன்னு. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்ஸ் நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து புக்கெட் கிளம்புற ஃப்ளைட்டு உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்ப ட்ரை பண்ணிட்டோம். அங்கேருந்து கோலாலம்பூர்லேருந்து புக்கெட்டுக்கு வந்து 2 hours அந்த ரேஞ்சு தான் வருது. அதே மாதிரி நாங்கள் கிளம்ப போகும்போது அந்த ஏர்லைன்ஸ் பேர் வந்து பட்டிகேர். அந்த ஏர்லைன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் புக்கெட் ரீச் ஆகிட்டோம். ஒன்ஸ் புக்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் சிம் எடுக்கலான்னு பார்த்துருந்தோம். அங்கே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. வந்து ஏர்போர்ட்லேயே இங்கே சீப்பர் ப்ரைஸ் இருந்துச்சு. நான் படித்த vlogல என்ன போட்டிருந்தாங்கன்னா 711 நல்லா பார்கெயின் பண்ணியே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வாங்கின சிம் வந்து 711 ஒரு $100 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு இதுக்கும். அதுக்கு நம்ம ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாம். நான் அதை முடிச்சுட்டு ஏர்போர்ட் ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் முன்னாடியே எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தோட ஆஃப்லைன் மேப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இடத்தையெல்லாம் சுற்றி போகிறக்காக ஒரு ரெண்டல் ஸ்கூட்டர் வந்து வாங்கலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏர்போர்ட் பக்கத்தில் எது இருந்துச்சுன்னா டைமண்ட் புக்கெட் ரெண்டல் ஸ்கூட்டர்னு இருந்துச்சு. அவங்க நல்ல ஆஃபருக்கும் தந்தாங்க, பார்கெயின் பண்ணதுக்கும் நல்லா தந்தாங்க. ஒரு 3 daysக்கு 1000 baht வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணாங்க. 5000 baht இருந்துச்சு. அதையும் நான் பார்கெயின் பண்ணி 4000 bahtக்கு வாங்கினேன். டோட்டலாக 5000 1000 ஃபார்
பைக் ரெண்டல்ஸ் அண்ட் 4000 ஃபார் டெபாசிட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்த உடனே நான் மேப் போட்டேன். மேப்பில் நான் பார்க்கும்போது அது வந்து ஒரு 600 மீட்டர் தான் இருந்துச்சு. போய் அவங்ககிட்ட பைக் ரெண்டல்ஸ் எடுக்கும்போது வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லைக் நம்மளோட ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணோம்னா ரெண்டல் வெஹிக்கிளை தந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து புக்கெட் போகலான்னு பிளான் பண்ணோம். புக்கெட் ஏர்போர்ட் வந்து வெளியே இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர்ஸாகவே இருக்குது. நாங்கள் வந்து அதே மாதிரி புக்கெட்டில் வந்து எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம், பட்டாங் பீச் பக்கத்தில் கியூ விக்ட்ரி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். ஏன் அங்கே புக் பண்ணியிருந்தோம்னா அங்கே இருந்தால் பங்களா ஸ்ட்ரீட்டு ரிமைனிங்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம சப்போஸ் புக்கெட் டவுனில் போட்டிருந்தோம்னா அது வந்து ஒரு டவுன் மாதிரி இருக்கும், நம்ம பீச் சைடு மாதிரி இருக்காது, கொஞ்சம் உள்ளத்தில் இருக்கும். யார் போடுறதா இருந்தாலும் பட்டாங் பீச் பக்கத்தில் இருக்க மாதிரி போடுங்க, அப்போ தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்கிட்ட இருந்து ஆஃப்லைன் மேப் வச்சுட்டு எங்கள் ஹோட்டல் கியூ விக்ட்ரி பட்டாங்க்கு நாங்கள் மேப் போட்டு கரெக்டாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு 7-Eleven நிறுத்தி ப்ரைஸ் கேட்டு பார்த்தோம். எல்லாமே ஓகேவா சொன்னாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா டேஸ் கம்மியாக இருந்துச்சு, டேட்டா அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு அஃபோர்டபுளாக எது இருந்துச்சுன்னா ஒரு 14 days பேக்கேஜ் லைக் அன்லிமிட்டட் டேட்டா அந்த மாதிரி இருந்துச்சு. பர் ஹெட் வந்து 600 to 700 பாட் சார்ஜ் பண்ணாங்க. அது நாங்கள் ரெண்டுமே வாங்கிட்டோம். ஏன்னா சிங்கிள் சிம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்றது அதனால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 சிம் வாங்கிட்டோம். ஒன்ஸ் சிம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1 hour 2 hour ஹோட்டல் ஜேர்னி ஃப்ரம் புக்கெட் ஏர்போர்ட்லேருந்து கியூ விக்ட்ரி பட்டாங் ஹோட்டல் வரைக்கும் 1 hour ஜேர்னி இருந்துச்சு. ஒன்ஸ் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு சரி அந்த நைட் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 8 to அந்த ரேஞ்சில் போய் ரீச் ஆகிட்டு 7 to 8 அந்த ரேஞ்சில் போய் ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துலேயே பங்களா ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி பட்டாயால் எப்படி வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் இங்கே வந்து புக்கெட்டில் வந்து பங்களா ஸ்ட்ரீட்டுன்னு மாதிரி டோட்டல் ஒரே பப்ஸு கே பப்ஸ் அந்த கிளப்ஸு அதெல்லாமே இருக்கும். சும்மா போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்துலேயே அங்கே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து மிச்லியன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நல்ல ரேட்டிங் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸாக வரும். கொஞ்சம் மிடில் எக்ஸ்பென்சிவாக இருக்க ஹோட்டல் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பாட் தாய், ஷ்ரிம்ஸு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லா கடையுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் கூகுளில் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு மிச்லின் ஸ்டார் ரேட்டிங் எது அதிகமாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் போயிட்டு அடுத்த நாளுக்கான பிளான் வந்து டூர் புக் பண்ணுறதுக்காக ஒரு 1 day ஐலாண்ட் டூர் புக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் பார்கெயின் பண்ணிருக்கோம். அதில் வந்து நாங்கள் எது சீப்பஸ்ட்டாக புக் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.